வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளம்புவோம். ஏன்னா வீட்டில் வேறு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ரேவதியை மட்டும் மண்டபத்துக்கு வந்துட்டு கூட்டு போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. என்ன இது இன்னும் மாப்பிள்ளையை ரேவதியும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்று போல் அங்கே வந்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுமே சாமுண்டீஸ்வரி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. ரேவதி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களே பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் தான் மகேஷை வச்சுருந்துட்டு ஏமா இப்படி பண்ணீங்க, எதுக்கு தேவையில்லாமல் மகேஷ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தான் வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வாங்க வாங்க முதல்ல போய் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அமுச்சு விட்டுட்டு எங்கே போயிருப்பான் அந்த மகேஷ், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியவே இல்லையே, இன்றைக்கி அவனை வச்சு எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்ல வச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்க. அடுத்து ரேவதியும் காட்டி கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சேரில் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. ஐயர் வந்துட்டு மந்திரம்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த தாலியை கலட்டிட்டு மஞ்சள் கலங்க இருக்கிற தாலியை பொண்ணு கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்ல அது மாதிரியே ரேவதிக்கு வந்துட்டு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதியோட மைண்டு வந்துட்டு இங்கேயே இல்லை. மகேஷ் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கல அதே வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்துட்டு கேட்டிருப்பாங்க என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்ல டாக்டர் இந்த மாதிரி சில ரவுடிங்க வந்துட்டு கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா, அப்போ அந்த கத்தி யார் எடுத்தது அப்படின்லாம் வந்துட்டு கேள்வி கேட்க கார்த்தி வந்துட்டு ரேவதிக்கு பதில் நான் தான் வந்துட்டு கத்தியை வயிற்றுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. டாக்டர் வந்துட்டு சரி எங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குறோம், இது வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆகிடும், நாங்கள் வந்துட்டு எதுக்கும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு டாக்டர் கிளம்பியிருப்பாங்க. உடனே வந்துட்டு ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க மகேஷ்க்கு வயிற்றுல கத்தி குத்து ஏற்பட்டதுமே நான் தான் வயிற்றுலேருந்து என் கையால் தான் அந்த கத்தி எடுத்தேன், ஆனால் நீ எதுக்கு டாக்டர்கிட்ட நீ தான் வந்துட்டு எடுத்தேன்னு சொல்லி பொய் சொன்ன, எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க இப்போ நீ தான் எடுத்தேன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அது உனக்கு மட்டும் கிடையாது, நீ ஒரு பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கே தேவையில்லாத பிரச்சனை வரும், அத்தைக்கு இதை பற்றி தெரிகிற மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஆசைப்படுறியே ஆஸ்திரேலியா ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு, அந்த இது வந்துட்டு போக முடியாத ஆயிரும், போலீஸ் கேஸுன்னு அலைய வேண்டியது மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேவதிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறானே, நம்மளை பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கான், ஆனால் இவன் எதுக்காக நம்ம ஃபாரின் போகணுன்னு இவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரேவதி சொல்கிறாங்க நீ தான் இவ்வளோ நாள் மகேஷை கடத்தி வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்ல சரி விடு, இப்போயாவது உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் வந்துட்டு எதுவும் பண்ணலைன்னு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி அம்மாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல சரின்னு இவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க. அதை யோசித்து பார்த்துட்டு அப்போ இவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கொஞ்சம் கார்த்தியை பற்றி பாசிட்டிவாக வந்துட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க தங்க செயின் இருக்கிற இந்த தாலியை பொண்ணு கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்ல ரேவதி அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் நல்லவனா கெட்டவனா, நல்லவனா கெட்டவனா, இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு ஸ்லோ மோஷனில் செயின் போடுறதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்புறம் நெத்தியில் குங்குமம் இதெல்லாம் வந்துட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் ரேவதி அப்படியே கார்த்தியை பார்க்க கார்த்தி வந்துட்டு ரேவதியை பார்த்த மணிக்கு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பாட ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் ச்சே நம்ம நினச்ச அந்த பிளான் மட்டும்தான் நடக்கலை, எப்படியாவது அந்த கேடுகட்ட மகேஷை கூப்பிட்டு வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சு மாப்பிள்ளையும் ரேவதியும் சந்தோஷமாக வாழ வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் அவன் எங்கே போனானே தெரியலையே, அந்த மகேஷுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, அந்த மகேஷ் சாப்டர் இன்னையோட முடிஞ்சிரு பார்த்தா இது என்ன தொடர்கதை மாதிரி இழுத்துட்டே போகுது, முதல்ல அந்த மகேஷ் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து எப்படியாவது ரேவதிக்கு அவங்கள பற்றின உண்மையை சொல்லி புரிய வச்சிடலாம், அவனை போய் முதல்ல தேடுற வேலையை ஆரம்பிக்கணும், இப்போ வந்துட்டு ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்து மணிக்கிருக்காங்க சந்தோஷமாக. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி கார்த்தி வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.